அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கோவக்காய் தயிர் பச்சடி. கோவைக்காய் தயிர் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய கோவைக்காய் 1 கப், கெட்டியான தயிர் 2 கப், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தழை 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு அரை டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். கோவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் சீவர கட்டையில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கெட்டியான தயிர் எடுத்து தயிர் கடையிற மத்துலேயோ இல்லைன்னா ஃபோர்க்லேயோ வச்சு நல்லா தண்ணி சேர்க்காம கட்டி இல்லாமல் நம்ம முதல்ல அடித்து எடுத்துக்கலாம். அடித்து வச்சிருக்கிற தயிரில் துருவின கோவக்காய், தேவையான அளவு உப்பு, நறுக்கிய கொத்தமல்லி தழை, சிகப்பு மிளகாய்த்தூள், இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், சாட் மசாலா. எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா உப்பு, மிளகாய்த்தூள், அந்த சாட் மசாலா எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். தாளிக்கிற கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகும் ஜீரகம் போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது இந்த தாளிச்சதை நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கோவக்காய் தயிர் பச்சடியில் சேர்த்துற வேண்டியது தான். தாளிப்பை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கோவக்காய் பச்சடி இஸ் ரெடி. இந்த கோவக்காய் பச்சடி பிரியாணி கூட, எல்லா புலாவ், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்படியே சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.